ஹாய்ங்க. பகவத்கீதையோட சாப்டர் 2 அப்படிங்கிறது ஆத்ம ஞானத்தை பற்றினது. அதாவது ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, அது பரம்பொருள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளது. சாப்டர் 3 கர்மயோகம். நீங்கள் ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அந்த கர்மயோகம்னு சொல்லுவாங்க. இதில் சாப்டர் 2 வேர்ஸ் 48 உங்களுக்காக ரீட் பண்ணுறேன். இதோட மீனிங்கை நான் அப்புறமா சொல்கிறேன். யோகஸ்தஹ குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தி சித்தோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. எது உச்சக்கட்ட யோகம் அப்படின்னு சொல்லி கேட்டால், பற்றுதல் இல்லாமல் காரியம் செய்கிறது. அதாவது நான் இப்போ ஒரு செயல் செய்கிறேன், இதில் நான் ஜெயிப்பேனா தோற்று போயிடுவேனா, என்ன நடக்கும் அப்படின்னு நான் சிந்திக்காமல், இந்த செயலை நான் இப்போது எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்கிட்ட கொடுக்கப்பட்ட என்னோட கடமை அப்படின்னு யார் அதை பற்றுற்று அதை அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க அவங்க ஒரு உச்சபட்ச யோகத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. சமத்துவம் யோக உச்சியத்தை, அந்த சமத்துவம்ன்றது அந்த பேலன்ஸ்டு ஈக்விபாய்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வேர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் சக்ஸஸ் எனக்கு கிடைக்குமா, ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கிறீங்க, இதில் நான் சக்சீட் ஆவேனா அப்படின்னு உங்களுக்கு முதல்லையே குழப்பம் வருது. குழப்பம் வரும்போதே உங்களுக்கு என்ன வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது. ஒருவேளை தோற்று போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வரும்போதே உங்களோட நிம்மதியை இழந்துடுறீங்க. ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி இப்போவே அதோட நிம்மதியை நீங்கள் இழந்துடுறீங்க. சரி, இந்த பயத்தெல்லாம் தாண்டி நீங்கள் ஏதோ கொஞ்சோடு ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பயம் இதெல்லாம் கடந்து, குழப்பத்தெல்லாம் கடந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கர்வம் வந்துடும். பத்தியா நான் ஜெயிச்சிட்டேன், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துடும். சரி, தோத்துட்டிங்கன்னா, தோற்கும்போது உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை போயிடும். இனிமேல் நீங்கள் எந்த செயலையுமே செய்ய மாட்டீங்க. அப்போது ஜெயிக்கும் போதும் உள்ள கர்வமும் அழிவுக்கான ஒரு பாதை தான். தோற்கும்போது நீங்கள் தன்னம்பிக்கை குலைஞ்சு நீங்கள் அடுத்த அந்த செயல்கள் எதையுமே புரியாமல் நீங்கள் உட்காரும்போதும் அதுவும் ஒரு அழிவிற்கான பாதை தான். அப்போது இது ரெண்டுத்துலேருந்தும் வெளியில் வரணும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இந்த செயல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், இதோட வெற்றி தோல்வியை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற அந்த சமநிலையில் நீங்கள் செயல் செய்யும்போது அந்த செயல் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சே தீரும். ஏன்னா நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அங்கே கற்பனை பண்ணி பார்க்க போகிறதில்ல. எனக்கு இது கிடைக்குமா, கிடைக்காதா, நடந்துருமோ, வந்துடாதோ, கிடைக்குமோ, எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே உங்கள் மைண்ட்குள்ளே இப்போ வரப்போகிறதில்ல. ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் பெரிய ஓவர் பவர்டாகவும் இமேஜின் பண்ணி பார்க்க போகிறதில்ல. தோற்று போகிற மாதிரி நீங்கள் அப்படியே ரொம்ப பயந்து போய் அப்படியே நீங்கள் நிலை குலைஞ்சு போகிறதையும் நீங்கள் இமேஜின் பண்ண போகிறதில்ல. நத்திங் இஸ் இமேஜின்டு ஹியர். ஸோ அல்டிமேட்லி இஃப் யூ ஆர் இன் திஸ் பேலன்ஸ்டு மைண்ட் செட், அல்டிமேட்லி யூ ஷுட் வின். இதுதான் இதோட சீக்ரெட்டே. இது நீங்கள் இப்படி ஒரு செயலை செய்யும்போது யூ கேனாட் ஃபெயில் அட் ஆல்.